கைஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன். இது வந்து நிறைய இடத்துல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். யார் சொன்னால் என்ன, இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் எப்பொழுதும் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ. ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ. உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு அப்படிலாம் சொல்றது யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட். யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. உன்னுடன் பேசுவதற்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லவ் டாக்கிங் வித் யூ. ஐ லவ்னா எனக்கு பிடிக்கும், டாக்கிங் வித் யூனா உங்க கூட பேசுறது. நான் எப்பொழுதும் உன் கையை பிடித்து இருக்கணும். இது லவ்வர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் எப்பவுமே உன் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் எவர். ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ்னா நான் உன் கையை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபார் எவர்னா எப்பொழுதும். உன்னுடன் இருக்கும்போது எனக்கு அமைதி கிடைக்கிறது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான டைம்ல இல்லை ரொம்ப சண்டை போடுற டைம்லலாம் வந்து உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஐ ஃபீல் பீஸ்ஃபுல் வென் ஐ எம் வித் யூ. ஐ ஃபீல் பீஸ்ஃபுல் வென் ஐ எம் வித் யூ. எனக்கு ஒரு பென்சில் தர முடியுமா? நம்ம ஸ்கூலுக்கு பென்சில் எடுத்துக்காம போயிருப்போம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் டைமில் பென்சில் தேவைப்படும். எனக்கு ஒரு பென்சில் தர முடியுமா? ஒருத்தர்கிட்ட 2 பென்சில் இருக்குதுன்னா அவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, எனக்கு ஒரு பென்சில் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேன் யூ லிங்க் மீ எ பென்சில்னா தர முடியாது, அதாவது கொடுப்பாங்க இல்லையா, அவங்க இன்னொருத்தர் கொடுப்பாங்க இல்லையா, அப்படின்னா லென் மீ எ பென்சில். கேன் யூ லென் மீ எ பென்சில், எனக்கு ஒரு பென்சில் தரீங்களா, தர முடியுமா அப்படின்னு கேட்குறது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஐயோ இது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது உடைந்து விட்டது. ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிள் தான். இது உடைந்து விட்டது. இது அப்படிங்கிறது இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டா இட்ஸ் உடைந்து விட்டது, broken. இட்ஸ் broken அப்படின்னா இது உடஞ்சிருச்சு, இது உடஞ்சி போச்சு. ஏன்னா பிரேக், broke, broken. இப்பொழுது அதுக்கு என்ன, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்போம். ஏதோ ஒரு நார்மலாக நம்ம ஸ்லாங்கில் பேசும்போது இப்போ அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. வாட் அபவுட் இட் நவ். வாட் அபவுட் இட் நவ் அப்படின்னா இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. நார்மலாகவே நம்ம பேசும்போது இது இந்த மாதிரி கேட்போம். அதை தான் வாட் அபவுட் இட் நவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒன்றாக செய்வோம். வா நீயும் நானும் ஒன்றா செய்யலாம், நீயும் நானும் சேர்ந்து செய்யலாம். ஸோ இப்படி சொல்றத லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். டுகெதர்னா ஒன்றாக, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செய்யலாம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து லெட்ஸ் டூ திஸ் டுகெதர்னா இதை நம்ம ஒன்றாக செய்யலாம். லெட்ஸ் டூ தட்னா அதை நம்ம ஒன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்ல நிறைய சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் சேனல் கொடுங்க. அது எனக்கு மேலும் மோட்டிவேஷனலா இருக்கும் நான் அடிஷ்னல் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பாய்.